வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம 10th மேக்ஸில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படின்றது நம்ம போட்டுருந்தோம். ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கொஷின் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் அது ஹெல்ப் ஆகும். பட் இன்னும் ஸ்லோ லேர்னர்ஸோட ரொம்ப கம்மியாக இருப்பீங்கள்ல. ஸோ என்னால் மேக்ஸ் ரொம்ப டஃப்பு. ஸோ எனக்கு அதாவது நான் படித்தா ஒரு 2 கொஷின் படித்தேன், நான் அதில் கன்ஃபார்ம் ஒரு கொஷின் எனக்கு வரணும், நான் எனக்கு பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாப் மோஸ்ட் 25 கொஷின் பேப்பர்ஸ் இந்த ஒரு வீடியோ கொஷின்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லக்கூடியது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னது நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி இதுதான் நம்ம டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இதில் தான் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம இதே மெட்டீரியல் வச்சு நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா எடுத்துக்காட்டு, எக்ஸசைஸ்னால் பயிற்சி கணக்கு. ஓகேங்களா? ஸோ அது நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது எடுத்துக்காட்டில் நீங்கள் யூனிட் 1ல் கொடுத்து அது மேட்ச் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நான் இந்த 1.5 இருக்குது பார்த்தீங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1.1. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு நல்லா பார்த்துங்க. எக்ஸாம்பிளில் எக்ஸசைஸில் வந்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, எக்ஸசைஸ் 1ல் 7th 1ம் அதுக்கப்புறம் 4th பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிக்கோ, எக்ஸசைஸ் 1ல் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.3ல் 10th பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.5ல் 8th 3rd பார்த்துக்குங்க. அப்புறம் 7th பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யூனிட் எக்ஸசைஸில் 2வது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ யூனிட் 1ல் ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் பார்த்தீங்களாவே நல்லா மார்க்ஸ் பாஸ் ஆகலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் ஸோ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்னால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துக்காட்டு, எக்ஸசைஸ்னால் பயிற்சி கணக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல் 2.13 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2.51. ஓகேங்களா? 2.51. ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் பாருங்க. அந்த பை த வை இது மோஸ்ட்டாக ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனாக வச்சுங்க. 2.26. ஓகேங்களா? ஸோ அது அடிஷ்னலாக வச்சுங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.1ல் செகண்ட் கொஷின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.6. ஓகேங்களா? எக்ஸசைஸ் 2.6ல் 9th கொஷின். அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.7ல் 10th கொஷின். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.8ல் 7th கொஷின் பார்த்துங்க. அதே மாதிரி யூனிட் எக்ஸசைஸில் 8th பார்த்துங்க. ஸோ யூனிட் 2வை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும். ஓகேங்களா? இது வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின். ஸோ நான் இன்னொரு சொல்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், ஸோ நிறைய உங்களுக்கு நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் சேனலில். நெக்ஸ்ட்டு யூனிட் 3. ஸோ யூனிட் 3 அல்ஜிப்ரா. அதே மாதிரி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3.32. ஓகேங்களா? 3.32 அப்புறம் 3.73. ஸோ இது வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப ஆல்ரெடி சொன்னது எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட் தான். அதில் எது மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட், எது இது இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ், ஸோ நம்மளுடைய அனலிட்டிக்ஸில் நம்ம இது சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இது படித்தா நீங்கள் பாஸ் ஆவீங்க அப்படின்னு 99% நான் உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்க முடியும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.3. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸசைஸ் 3.7ல் ஃபஸ்ட்டு 1.
அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து 3.1ல் ஃபஸ்ட்டு ஒன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 3.7ல் ஓகேங்களா. எக்ஸசைஸ் 3.7ல் 6th கொஷின். அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.19ல் வந்து 2nd கொஷின் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 4. ஸோ யூனிட் 4 வந்து ஜாமெண்ட்ரி. ஸோ இதில் வந்து தேரம்ஸ் இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுற ஒரு தேரம் தான் பிதாகரஸ் தேரம்ஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னா உங்களால் முடிஞ்சால். ஸோ 4 தேரம்ஸ் யூ வில் படிக்க முடிஞ்சால் படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ பிதாகரஸ் தேரம் மட்டும் வந்து நல்லா வந்து தரவாக வந்து பார்த்துக்குங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் இதில் சொல்லணும் அப்படின்னா ஸோ 4.21 ஓகேங்களா. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 2. அதே மாதிரி 4.32 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த 4.3 எக்ஸசைஸில் 5th கொஷினும் எக்ஸசைஸ் 4.2ல் 9th கொஷினும் நல்லா தரவாக வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஜாமெண்ட்ரியில் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் ஸோ எடுத்துக்காட்டில் வந்து 5.6ம் அதுக்கப்புறம் வந்து 5.33 வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.1ல் வந்து 9th கொஷின் பார்த்துங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.2ல் வந்து 8th கொஷின். அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.3ல் வந்து 10th கொஷின் பார்த்துக்குங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யூனிட் எக்ஸசைஸில் 2nd கொஷின் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யூனிட் வந்து 6th யூனிட். ஸோ 6th யூனிட் வந்து டெக்னாமெட்ரி. ஸோ இதில் வந்து வெரி ஈஸி. அண்ட் தென் வந்து இதில் வந்து கொஷின்ஸே வந்து நம்ம கம்மியாக தான் கொடுத்துருப்போம். ஸோ உங்களால் முடிஞ்சால் ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்துங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லணும் அப்படின்னா ஸோ 6.19ம் ஸோ அடுத்தது வந்து 6.29ம் இது வந்து ரெண்டும் எக்ஸாம்பிள் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து 6.1ல் வந்து 7th 2nd கொஷினும் எக்ஸசைஸ் 6.3ல் வந்து 1.3 கொஷினும் இது வந்து பார்த்துங்க. அது மாதிரி 6.2ல் எக்ஸசைஸ் வந்து 3rd கொஷின் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யூனிட் வந்து 7th வந்து ஸோ மேன்சுரேஷனில் வந்து எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 7.15லையும் அப்புறம் வந்து 7.24 அப்புறம் 7.30. ஸோ இதுலேயும் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ 7.15 7.24 7.30 ஓகேங்களா. ஸோ இது வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைஸ் வந்து 7.1ல் பார்த்தீங்கன்னா 7th கொஷின் எடுத்துக்கங்க. 7.2ல் வந்து 10th கொஷின். அப்புறம் இது வந்து எக்ஸசைஸ் 7.3ல் வந்து 2nd கொஷினும். ஸோ எக்ஸசைஸ் 7ல் வந்து 10th கொஷினும் வந்து எடுத்துக்கங்க ஓகேங்களா. இது வந்து யூனிட் வந்து 7 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் 8 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் 8 ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ராபபிலிட்டி. அண்ட் தென் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ இந்த 10thலேயே ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா ரொம்ப ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ இதுலேயும் கொஷின் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் நான் டாப் மோஸ்ட் வந்து கொஷின் கொடுக்குறேன். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ், வெரி வெரி ஸ்லோ லேர்னர்ஸ் to study this question, so you will definitely to pass your exam, public exam. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 8.30 8.31 அப்புறம் 8.32 ஸோ இந்த மூணும் கவர் பண்ணாலே போதும். ஸோ அதில் வந்து எக்ஸசைஸில் வந்து 13th கொஷினும் 2.7ம் பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ் 8.2ல் ஒன்று தான் இருக்குது 1.5. அதே மாதிரி எக்ஸசைஸ் 8.3ல் வந்து 9th ஃபஸ்ட் ஒன்றும் 2nd ஒன்றும் பார்த்துக்குங்க. அப்புறம் எக்ஸசைஸ் 8.4ல் வந்து 3rd கொஷின் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து யூனிட் 8ல் உடைய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதாவது எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் எல்லா யூனிட்டுக்கும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் போட்டோம்.
ஸோ உன்னால் முடியும் அப்படின்னா ஸோ இது ஃபுல்லாக நம்ம இதில் மார்க் பண்ணிக்கிற எல்லா கொஸ்டினும் நீங்கள் படிச்சிங்க. ஸோ என்னால் வந்து இதுலேயும் உனக்கு இம்பார்ட்டன்ட்னா நம்ம இது வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே நல்லா வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணா. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் யூ கண்ணா. ஸோ ஐ சென்ட் டு யூ ஸோ ஹார்ட். ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். I shows high marks in public exam. I will pray for you. ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸோ கீழே வந்து நான் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.